ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு ராஜா வந்துட்டு தான் ஊரில் படைபலம் கம்மியாக இருக்குது, போருக்கு போகணுன்னா தனக்கு வேண்டிய படைபலம் இல்லை அப்படின்ட்டு தன்னோட சேவகனை கூப்பிட்டு பக்கத்து ஊர்லாம் போய் சிப்பாய்கள்லாம் திரட்டி கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த சேவகன் கிளம்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவன் போனவன் திரும்ப வரவே இல்லை. உடனே அவர் ஒன்னொரு சேவகனை கூப்பிட்டு நீ போய் பக்கத்து ஊர்ல படைபலன் கம்மியா இருக்குல்ல, ஆளுகெல்லாம் கூட்டிட்டு போறா, சிப்பாய்கள் நமக்கு வேணும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு. ஒன்று அவன் என்ன பண்ணா, தன்னை ஒரு சிப்பாயா மாத்திக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் நிறைய மக்கள்ல இந்த மாதிரி எங்க நாட்டுக்கு போர் பண்றதுக்கு சிப்பாய்களா யார் யார் வர தயாரா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா, அங்க வந்த மக்களையும் இவனை போலவே சிப்பாயா மாத்தி ஒன்று பக்கத்து ஊர்ல போய் நிறைய பேர் கூப்பிட்டுட்டு திரும்பி வந்தோம். இவன் இவன் கூட வந்த படைபலத்தை பார்த்து ராஜாவே பிரமிச்சு போயிட்டாரு. இவ்வளோ கூட்டம், எல்லாருமே சிப்பாய்களா ரெடியாகி வந்திருந்தாங்க. முதல்ல போனான்ல அவன் வந்தான், அவன் கிட்ட பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஏன் என்னன்னு பார்த்தா, அந்த சேவகன் தான் சேவகனாவே போய் எல்லாத்தையும் கூப்பிட்டா அவன் பேச்சுல யாருமே மதிப்பு கொடுக்கல. இவன் உண்மையை சொல்றான்னு யாருமே நினைக்கல. ஆனா ரெண்டாவது போன சேவகன் தன்னை ஒரு சிப்பாயா மாத்திட்டு போனதுனால இவன் உண்மைதான் சொல்றான் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. முதல்ல அதே போல நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நம்மளால சாதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நாம மற்றவங்களுக்கு